ட்ராவலர் நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம ஊர் திருச்செங்கோட்டில் இருந்து கொல்லிமலைக்கு போக போகிறோம். நம்ம மாவட்டத்தில் தான் இருக்குது கொல்லிமலை. நான் ஒரே ஒரு முறை தான் போயிருக்கேன், அதுவும் ஸ்கூட்டி வாங்கின புதுசில் போயிருக்கேன். இப்போ வந்து நம்ம பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். திருச்செங்கோட்டிலேருந்து நாமக்கல் போய் நாமக்கல்லேருந்து கொல்லிமலைக்கு போக போகிறோம். அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போது. அங்கே போயிட்டு அரப்பளீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஆகாய கங்கையை நீர்வீழ்ச்சியை நான் பார்த்ததே கிடையாது. நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள். இப்போ வந்து மணி 6 போகுது. பஸ்ஸு ஒன்று இருந்துச்சு, இருக்கா இல்லையான்னு தெரியல. போகலாம். பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இப்போ அடுத்த பஸ் ஒன்று இருக்குது, கணபதின்னு சொல்லி, அந்த பஸ்ஸில் போகலாம். நாமக்கல் வந்தாச்சுங்க. ஆனால் அந்த நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு. ரெகுலராக பார்க்குற மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் பேக்ரவுண்டில் இருக்குமே அந்த மாதிரி இல்லை. இது புதுசாக 6 கிலோமீட்டர் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. கொல்லிமலை போகிறதுக்கு இங்கே சேந்தமங்கலம், ராசிபுரம், காரவள்ளி அந்த மாதிரி ஸ்டாப்ஸ் இருக்குது. 7:15 7:45 சொன்னாங்க டைமிங். 1 மணி நேரத்துக்கு 1:30 நினைக்கிறேன். மணி வந்து 7:15 ஆகுது. பாப்பா பஸ் வரட்டும். பஸ் வந்துச்சுங்க, கொல்லிமலை பஸ்ஸு. போய் சீட்டி பிடிப்போம். கொல்லிமலையோட கொண்டை ஊசி வளைவுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் தாங்க மலையோட தொடக்கம் இருக்கும். பஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்குமா, சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. நம்ம ஒரு டீ ஒன்று குடிச்சுக்குவோம். மலைக்கு மேலே போய் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போகலாம். சுற்றியும் பாருங்கள், சுற்றியுமே மலை தான். நம்ம வந்து இந்த பஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. குறைஞ்சபட்சம் மக்கள் தான் ஏற முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேங்க. கார்னர் சீட்டு கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு வியூ கண்டிப்பாக காட்டுறேன். முடியுமான்னு பார்க்குறேன்.
கீழேருந்து வந்த ஃபஸ்ட்டு பெண்டு தெரியுது பாருங்க. பஸ்ஸு மேலே ஒரு குரங்கு. ஆச்சியம்மன் கோயில். சோளக்காட்டிலேருந்து இப்போ இறங்கு. இடம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. கொல்லிமலை மூலிகை வனம் சரணாலயம். இவ்வளோ நேரம் கீழேருந்து ஏறி இறங்கும்போது அந்த கூலிங்கு தெரியல. இப்போ வந்து 70 பெண்டுக்கு மேலே ஏறி வந்து நம்ம போயிட்டுருக்கோம். சில்னஸ் அவ்வளோ தெரியுது. 10:30 மணி ஆகுது. அங்கே ஒரு பஸ் நிற்கிது பாருங்கள். இந்த மரம் அவ்வளோ கூலிங்காக இங்கே இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஆகும். பக்கத்தில் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன். இந்த இடம் வியூ கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுச்சு. மலை மேலே இருக்கிற பெட்ரோல் பங்க். இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது பாருங்கள்.
இருக்கு அவ்வளோதான். நான் இங்கே நாமக்கல் இருக்கேன், வீட்டுக்கிட்டே என் பஸ் ஏறிடுவேன். அப்படியே செம்பல் கோழையால் போகிற வழியில் இருக்கு. கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. இதாங்க அரப்பளீஸ்வரர் கோவில். கோயிலை சுற்றி சித்தர்களோட சிலையெல்லாம் வடிச்சு வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். மணி பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. ஒரு நல்ல கடையை பார்த்து சாப்பிட்டு கோயில் தாங்க. இந்த பக்கம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி போகிற வழி அந்த சைடு. இந்த பக்கம் அரப்பளீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் சிற்றருவின்னு போட்டிருக்கு. போய் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இங்கே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குங்க கீழே. தாண்டி வந்தால் இந்த சிற்றருவி. இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த பக்கம் மண்ணெல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓ, கோழி பார்த்தீங்களா எப்படி பறந்து போச்சுன்னு. காட்டுக்கோழியா? தண்ணி கிளியராக இருக்கு. இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இங்கெல்லாம் லேடிஸ் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே போனால் இங்கே குளிக்கலாம் மாட்டேங்குது. சூப்பராக தண்ணி அங்கேருந்து மேலேருந்து வருதுங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். இப்படியே போய் ஒரு 5 அடி ஒரு 10 அடி உயரத்துலேருந்து ஊற்றுது. கம்முன்னு இங்கேயே குளிச்சுட்டு இந்த பாறையை பார்த்தீங்களா? அந்த பாறை வந்து இந்த மரம் பழமையாக உளுத்து போனால் எப்படி இருக்கும் அந்த பாறை. இந்த மாதிரி இந்த வைர மாஞ்சா கட்டான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. பாறை மரமாக என்னன்னு தெரியல, அப்படி இருக்குது அந்த இடம்லாம். இங்கேயே குளிக்கலாமா? குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பெரிய அருவிக்கு போகலாமா? நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா பெரிய அருவிக்கு போகிறதுக்கு டைம் ஆகுதுன்னா நீங்கள் இந்த சின்ன அருவியில் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு இன்னும் பல இடங்களை சுற்றி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நான் காலையில் அதிகாலையில் வந்து பார்க்கணும்.
முதல்ல போய் சிவனை பார்த்துட்டு வரலாங்க. ஆமாம், நட சாத்திடுவாங்க. மணி 12 மணி ஆக போகுது. நான் கோயிலுக்குள்ளே தாங்க இருக்கிறேன். கோயிலுக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. சின்னதாக அழகாக சாமி சுயம்பாக இருக்கிறாரு. கோயில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கமெல்லாம் பின்புறம் இது நான் ஒரு இடத்துல பார்த்தேன். கை வச்சு அந்த கல் சுற்றும் அப்படின்னு சொல்லி நானே பார்த்துருக்குறேன். ஒரே ஒரு தாட்டி இந்த மலைக்கு நான் வந்திருந்தேன். அப்படியே ஒரு இது பார்க்கலாம். இங்கே இருக்கிற விநாயகர் கோயில், காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, மகாலட்சுமி சன்னதி, சரஸ்வதி சன்னதி, கேஷ்ட தேவி, சண்டிகேஸ்வரர், துர்கை, பக்கம் பைரவர், நவகிரகங்கள், சந்திரன், சூரியன் எல்லாம் இருக்காங்க. அப்படி அந்த பக்கம் போக முடியாது, எடுக்க முடியாது. நம்ம இப்படியே முன்னாடி கொடிமரம், நந்தியம்பெருமான், உள்ளுக்குள்ள அப்பன் சிவபெருமான். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கீழே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி போய் பார்க்கலாங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் குளத்தில் மீனை பிடிச்சி பக்தர்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கோசரம் அந்த மீனை வெட்டியிருக்காங்க. அந்த மீனை வெட்டிட்டு இவங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த வெட்டின மீனை சிவபெருமான் உயிர்ப்பித்து மறுபடியும் அந்த தண்ணியில் விட்டுருக்காரு உயிரோட. அதனால் சிவபெருமானுக்கு இந்த தலத்தில் அரப்பளீஸ்வரர் என்று பெயராம். அம்பாளுக்கு அறம் வளர்த்த நாயகி. இந்த கோயில் சோழர்களும் பாண்டியர்களும் நிறைய கட்டுமானங்கள் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்குது. அந்த வெட்டின பக்தர்கள் இவங்களாக தான் இருப்பாங்க எனக்கு தோணுது. வாசல் வெளியே இருக்காங்க. இப்போ போய் ஆகாய கங்கையை போய் பார்த்துட்டு வரலாங்க. சாமி கும்பிட்டாச்சு, மறுபடியும் கூட பார்க்கலாம். பஸ்ஸு 12:30 மணிக்கு, அப்புறம் 2:30 மணிக்கு வரும்னு சொல்லிட்டு போனார். டிரைவரும் கண்டக்டர் சூப்பரானவங்க, நல்லா என்டர்டைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துடலாம். பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்னவங்களுக்கு 20 ரூபா. காலையில் 6 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இன்னும் 30 ரூபா வாங்கிட்டு இப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஒரு கேட் இருக்குது. கொஞ்சம் தூரம் இறங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்கே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் படி ஸ்டீப்பாக இருக்குது. ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. இந்த பாறை செம்மையாக இருக்கு.
கீழே தண்ணி போகிறது தெரியுது. ரோடு தான் வளைஞ்சி வளைஞ்சி வந்துச்சுன்னா இந்த படிக்கட்டுகளும் வளைஞ்சி வளைஞ்சி இறங்குது. இந்த கத்தாழை பாருங்கள், தலைகீழ தொங்குது. எப்படி இவ்வளோ தூரம் படி போட்டிருப்பாங்க? நீ சண்டேங்கிறனால நிறையா மக்கள். அங்கங்கே இந்த வாட்டர் டேங்கு இருக்குது. 3 இடத்துல பார்த்துட்டேன் இந்த மாதிரி வாட்டர் டேங்க். தண்ணி குடிக்காது. ஏறி வரவங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்குது, இறங்கிறவங்களுக்கு கால் நடங்குது. செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல நல்லா கூலிங்கான காற்று இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. ஃபால்ஸ் தெரியுது, இங்கிருந்து தெரியுது. கோரக்கர் குகையா? வர வழியில் கோரக்கர் குகை ஒன்று பார்த்தீங்களா? அதே மாதிரி பாம்பாட்டி சித்தரோட குகையும் இருக்குது. ஆனால் அதுவான்னு தெரியல, ஆனால் காட்டுக்குள்ளே தான் இங்கே இருக்கும். அவங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தவம் பண்ண மாட்டாங்க. இன்னும் டீப்பான ஃபாரஸ்ட்டில் தவம் பண்ணுவாங்க. அங்கே ஒரு அருவி பாருங்க, செம்மையாக தெரியும். கிட்ட நெருங்க நெருங்க அந்த அருவியோட சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு. அங்கே தெரியுது, அந்த கேப்பில் தெரியுது பாருங்க. கீழே இறங்க இறங்க அந்த கூலிங் சில்னஸ் நல்லா தெரியுது. இது கொஞ்சம் தண்ணி கம்மியாக வர சீசன் ஆட்டுதுங்க. போன தாட்டி நான் வீடியோலாம் பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த இடத்துல நனைஞ்சி எல்லாம் காலெல்லாம் ஈரம் பண்ணிட்டு தான் போனாங்க, சேரும் சகதியாக. செம்மையாக இருக்குங்க. ஒகேனக்கல்லில் தான் நம்ம அருவி நான் போயிருக்கேன் நான். அப்புறம் நம்ம அந்த ஃபால்ஸ் ஒன்று போனோம் பார்த்தீங்களா, திருமூர்த்தி ஃபால்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இப்போ தான் வந்திருக்கிறோம். ஏய், மரமெல்லாம் அப்படியே செம்மண் கலரில் இருக்குது. இங்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாக வருமாட்டுது. பக்கத்தில் போக முடியுமான்னு தெரில. சாரல் இங்க வரைக்கும் அடிக்குது. வியூ பாயிண்ட். வாவ், செம்மங்க. பாருங்க எங்கிருந்து ஊத்துது. அங்க ஒரு அருவி ஊத்துது. இது சீசன் டைமில் வந்தால் இங்கெல்லாம் நிற்கவே முடியாது, நனைஞ்சு போயிடுவோம். பேக்கு வேறு வைக்க முடியாது, அதனால் எங்கே வச்சுட்டு போகிறதுன்னு தெரில.
பூரா ஜில்லுன்னு இருக்குதுங்க. பாகுபலியில் பிரபாஸ் அந்த சிவனை தேடிக்கிட்டு போவார்ல, அந்த மாதிரி இருக்குது. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சாரல்லையே நனைஞ்சிருவோம். கயிறு இங்கே ஒன்று போட்டுருக்காங்க. இந்த கயிறு பிடிச்சா பக்கத்தில் போகணும். வா, பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. செம சில்லுன்னு இருக்கு. லைட்டாக வலிக்குது.
குளிச்சுட்டே இருந்தோம்னா சரியா கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. மணியெல்லாம் 1:30 மணிக்கு மேலே இருக்கும். செமையாக இங்கிருந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த சாரல்ல நனைஞ்சு நனைஞ்சு இங்க இருக்கிற மரமெல்லாம் பச்சை பசேர்னு இருக்கு. இது வரைக்கும் சாரல் அடிக்குது. இன்னும் குளிருதுங்க. கையெல்லாம் விரைச்சி போச்சு. மதியம் 1:30 மணிக்கு மேலே ஆகுது. கையெல்லாம் அப்படியே ரத்த ஓட்டமே இல்லாத மாதிரி உறைஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு குளிர் பார்த்தீங்கன்னா நடுங்குது. அப்படியே கொஞ்ச நேரம் வெயில் உட்காந்துருந்தனால தான் கொஞ்சம் குளிர் அடங்கின மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, மேலே போய் பக்கத்தால் வியூ பாயிண்ட் மாதிரி. கிளம்பலாங்க. சார்ஜரும் கம்மியாகிடுச்சு. மறுபடியும் என்னென்ன இடம் உங்களுக்கு காட்ட முடியும்னு தெரியல. மேலேருந்து வர தண்ணி கீழே விழுந்து இந்த பக்கம் போகுதுங்க காட்டு வழியாக. இங்கே இருக்கிற மரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய மரமாக இருக்குது. இதில் பாதி மரமே உடஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ரொம்ப பழமையான மரமாட்டுது. எல்லாம் பின்னி இருக்குது. தண்ணி அப்படியே ப்ளூ கலரில் அப்படியே இருக்குது. தெரியுதில்ல உங்களுக்கு? கேமராவில் தெரியும் பாரு. ஃபுல் வியூ இங்கிருந்து பாருங்கள், செமையாக இருக்குது. அந்த பாறை மேலே போகலாம், வழுக்குதானா. அதெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்கணும். இப்போ போனோம்னா குளிரும். சரி, அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். இப்படியே காட்டு வழியாக போக மாட்டேங்குது. இது எங்கே போகுதுன்னு தெரில. கேமரா ஆஃப் ஆகுது. நம்ம அப்படியே கிளம்புவோம். மணி 2 மணி இருக்கும். கிளம்பலாமா? இப்போ தான் பேசிகிட்டே இருந்தேன், ஆஃப் ஆயிடுச்சு. ஆகாய கங்கைக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இங்கிருந்து புறப்படலாங்க. சூப்பரான ஒரு வியூவில், அழகான தண்ணியில், அற்புதமான ஒரு அருவியில் நம்ம குளிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து நான் வரணும்னு நினச்ச ஒரு இடம் இது. இங்கே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்பி போக மாட்டேங்குதுங்க. அது வரைக்கும் எல்லாம் அச்சு தெரியுது. ஏன்னா இதெல்லாம் ஃபாரஸ்ட் தானே, ஃபுல்லாக போகும். மணி 2 மணி ஆகுதுங்க. போகலாம். ஹாய். நம்ம இறங்கும்போது நிறைய பேர் இறங்கினாங்க, ஏறினாங்க. இப்போ மணி 2 ஆச்சுங்கிறதுனால அதிகம் யாரும் இல்லை. எல்லாருமே அறிவிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் 3 மணி வரைக்கும் தான் அலோடுனாங்கல்ல. இப்போ மணி 2. இதுக்கப்புறம் வருவாங்களான்னு தெரில. இங்கிருந்து அதெல்லாம் 2000 அடி உயரத்துக்கு மேலே இருக்குங்க. இது கீழே இப்படி இந்த மலையை, கொல்லிமலையே ஒரு 5000 அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். சீசன் டைமில் வந்து செம்மையாக குளிர் நல்லாயிருக்கும். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும். தெரியுது, இந்த பக்கம் இருக்கிற அருவி தெரியுது. போய்கிட்டே இருப்போம். ஏறுறவங்க எல்லாம் ஏன்டா அவ்வளோ கஷ்டமாக ஏறுறாங்கன்னு பார்த்தேன். உண்மையாலுமே அந்த படியெல்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்கிறனால ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கம்பியை பிடிச்சி தான் எல்லோரும் ஏறி வராங்க. நானும் அப்படி தான் ஏறி வந்தேன். ஏறுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுது. அங்கே ஒரு கடை இருக்குல்ல, போகும்போது ஜூஸ் குடித்தேன், டீ குடித்தேன், வரும்போது ஜூஸ் குடித்தேன், லெமன் ஜூஸ்.
எல்லாமே 20 ரூபா. மேலே வந்துட்டோம். மேலே அரை மணி நேரம் ஆகுது கீழே இறங்கிட்டு ஏறுறதுக்கு. மணி 3 மணி கிட்ட ஆக 2:30 மணியா. கொல்லிமலை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது. இங்கே 2 நாள் தங்கியிருந்து போய் பார்க்கணும். இல்லைன்னா சொந்த வண்டி பைக்கோ காரோ இல்லது இருந்துச்சுன்னா சூப்பராக சுற்றி பார்க்கலாம். அது செலவு தான் ஆயிடுச்சு. இப்படி பஸ்ஸில் வந்து சுற்றி பார்க்குறது ரொம்ப செலவு கம்மி. இருந்தாலும் ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு இடம் தூரமாக இருக்குது. அதனால் சொந்த வண்டியில் வரவங்க ஈஸியாக போய் பார்த்துட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி நான் வந்து இதை மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். இன்னொரு ட்ரிப்பு வந்து மாசி பெரிய அண்ணசாமியும் 8 கை அம்மனையும் நம்ம கவர் பண்ணி சாமியை அதை வீடியோ எடுத்து போடுவோம். இப்போ மேலே ஏறுவோம். அந்த ஃபஸ்ட்டு கேட்டுக்கு 2வது கேட்டு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அங்கே வந்திருக்குறோம். ஏறும்போது நல்லாவே ஒரு பயங்கரமான ஏத்தம். எப்படிங்க இந்த கல்லெல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க? ஜேசிபி வச்சு எடுப்பாங்களா? நான் போகும்போதே பார்த்தேன், சரியாக கவனிக்கல. கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்பா சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு ட்ரிப்பு வருவோம். நல்லா அம்மாவும் அப்பாவும் கூட்டிகிட்டு வருவோம். இங்கே வரமாட்டாங்க, மித்த இடத்துல சுற்றி பார்ப்போம். கேட்டுட்டு வந்துட்டோம். அருவியிலேருந்து மேலே வந்துட்டாங்க. வந்துட்டு அரப்பளீஸ்வரர் மறுபடியும் கும்பிட்டு அந்த விலாஸ் பவான்னு சொல்லி ஒரு உணவகம் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டு கிளம்புவோம். காலையில் அங்கே தான் சாப்பிட்டேன். மதியானம் கூட்டமாக இருக்குது. போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு அம்மா ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்று மிளகு சீரகம் இதெல்லாம் வாங்கிட்டு சொல்லிச்சு. அதெல்லாம் விலை எச்சா இருக்கிறனால மொச்சக்கொட்டை வந்து கிலோ 140 ரூபா. நாங்கள் அது அரை கிலோ 70 ரூபா. அரை கிலோ வாங்கிட்டோம். பஸ்ஸு இருக்குது, 3 மணிக்கு வந்திருக்கு. போய் பஸ்ஸில் ஏறி உட்காரும். வரும்போது சீட்டு கிடைக்காம நின்றுட்டு வந்தேன். இப்போ சீட்டு இருக்கும்போதே உட்காந்துக்கணும். ஆமாம் ஆமாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திருச்செங்கோட்டுக்கு மறுபடியும் வந்துட்டேங்க. இந்த கொல்லிமலையோட பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நாமக்கல்லையும் பஸ் ஏறுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியுது. அது இல்லாமல் கொல்லிமலையோட அந்த கொண்டை ஊசி வளைவை முக்கியமாக எடுக்கவே முடியல. ஏன்னா அந்த மாதிரி சூழல் அமைஞ்சிருச்சு. எனக்கு சீட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்தேன். அப்புறம் அங்கேருந்து இறங்கி வரும்போது நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் நாமக்கல்லில் வந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் பஸ் ஏறினேன். ஒரு 7 மணிக்கு எடுத்தாங்க. 7 மணிக்கு எடுத்தோடனே திருச்செங்கோட்டில் வந்து 8 மணிக்கு நிறுத்திட்டாங்க. நமக்கு பின்னாண்ட பேக்ரவுண்டாக தெரியுது பாருங்கள். லைட்டுக்கு பின்னாண்ட தான் திருச்செங்கோடு மலை. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் எனக்கு புதுசாகவும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் எடுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் அன்பு. இதே போல் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் அன்பு. நன்றி, வணக்கம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய.